சந்தோஷமான உனக்கு இப்ப சந்தோஷமா? தங்கச்சியோட வாழ்க்கையை அழிச்சாச்சு, பொண்ணோட வாழ்க்கையை அழிச்சாச்சு அப்படின்னா ஒரு மாதிரி திருப்தியா இருக்கா? ஏன்னா ஏன்னா அப்படி கேவலமா நடந்துக்கிற அப்படின்னு வந்து இப்ப வீட்டு வாசலை விட்டு சக்திவேலும் முத்துவேலும் நடந்து வந்துகிட்டு இருக்க பொழுது சக்திவேல் முன்னாடி போய் நின்று இப்ப கோமதி கோபமா பேசுறாங்க. இந்த பாருங்க, என் புருஷன் என்கிட்ட பேசாம விட்டார். இதுக்கப்புறம் இத்தனை வருஷமா வந்து அவர் என்கிட்ட கோவப்பட்டது கூட 5 நிமிஷம் கோவப்பட்டு திருப்பி வந்து கோமதி கோமதின்னு என் கிட்ட வந்து நிற்பாரு. இப்போ கடைசியில் அந்த மனுஷன் என்கிட்ட வந்து பேச பிடிக்கல, என்கிட்ட பேசினேன் அப்படின்னா நான் அந்த வீட்டை விட்டே போயிடுவேன், என்கிட்ட பேச முயற்சி பண்ணாலே வீட்டை விட்டு ஓடி போயிடுவேன்னு சொல்றாரு. இதெல்லாம் ஒன்னால தானா? நான் அப்படி என்ன பெரிய பாவம் பண்ணிட்டேன்? நான் என்ன பெரிய பாவம் பண்ணிட்டேன்னு இப்படி கேவலமாக வந்து நடந்து என் வீட்டுக்குள்ளார வந்து என் பிள்ளைய குறை சொல்லி ஆசாசையாக சமைச்சு வச்சுருந்தேன். காலையில் எழுந்திரிச்சு அப்படியே எத்தனை கனவோடு இருந்திருப்பேன். பாதி சாப்பாட்டில் இலையை தூக்கி எறிஞ்சிட்டு போகிறீங்க. அந்தளவுக்கு நான் உங்களுக்கு என்ன துரோகம் பண்ணிட்டேன்? வீட்டில் ஒத்த பிள்ளை ரொம்ப நான் ஒத்த பொம்பளை பிள்ளை நல்லா வளர்க்குறோம் அப்படியே பாசத்தை கொட்டி கொடுக்குறோம் அப்படின்னு கொட்டி கொடுத்தீங்க. அப்போ வீட்டில் வந்து திடீர்னு அவர் வேலைக்கு வந்து சேர்ந்தார். வேலைக்கு வந்து சேர்ந்த போது அவருக்கு என்ன 10-12 வயசு இருக்குமா, யாருமே இல்லைன்னு வந்து நின்னாரு. இந்த வீட்டில் நீங்கள் தான் அவருக்கு சோறு போட்டு வளர்த்தீங்க, அவ்வளோ உரிமையை கொடுத்தீங்க, எல்லாத்துக்கும் நம்புனீங்க. அவரும் எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சார். அம்மாவும் வந்து அவ்வளோ பாசமாக வந்து பார்த்துக்கிட்டாங்க. எல்லாம் இருக்கும் பொழுது எனக்கு அவரை பார்த்து பிடிச்சி போச்சு. அவர்கிட்ட சொன்னேன், அவருக்கு என்ன பிடிச்சிருந்துச்சு. இந்த விஷயத்தை உங்கள்கிட்ட வந்து சொல்ல தானே செஞ்சோம். உங்கள்கிட்ட சொல்லும்போது அப்போ என்ன செஞ்சீங்க? அவன் யாரும் இல்லாத பையன், அனாத பையன், அவனை போய் எப்படி கற்றுக் கொடுக்க முடியும்? உனக்கு நாங்கள் பெரிய இடத்துல மாப்பிள்ளை பார்க்குறோம் அப்படி இப்படின்னு என்னென்னவோ பேசுறீங்க. எனக்கு இவர் தான் பிடிச்சிருக்குன்னு அத்தனை தடவை சொன்னேன். வீட்டிலே வந்து இருந்த மனுஷன், உங்களுக்கு தெரியும் அவர் நல்லவருன்ட்டு, ஆனால் வந்து அவரை ஏற்றுக்க முடியாமல் அவரை கொலை பண்ணலான்னு பார்த்தீங்க. அப்போ தான் நாங்கள் ஓடி போய் கல்யாணம் பண்ணோம். ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய நிலமை வந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் ஒரு நொடி உங்கள்கிட்ட வந்து என்ன இருப்பேனா? நான் உங்கள்கிட்ட வந்து பணத்தை கேட்டிருப்பேனா, இல்லை வந்து உங்கள்கிட்ட வந்து சொத்தை பிரித்து கொடுங்கன்னு கேட்டிருப்பேனா? நான் கேட்டால் இன்னைக்கு கேஸ் போட்டால் நாளைக்கு கிடைக்கும் எனக்கு சொத்து. நான் தான் அதுக்கெல்லாம் ஆசைப்படல. நான் காதலிச்ச மனுஷனோட சந்தோஷமா இருக்கேன்னு நினச்சேன். 5 பிள்ளைங்க, 1 2 இல்லை. உங்களுக்கு இவ்வளோ சொத்து இருந்து 2 பிள்ளைங்க மொத்தம். எங்களுக்கு மொத்தம் 5 பிள்ளைங்க. 5 பிள்ளைங்களையும் வந்து ஒழுங்காக வந்து படிக்க வச்சு அதுங்களுக்கு தேவையானதை செஞ்சு கொடுத்து அதுங்களை நல்லா பார்த்துக்கிறதுலேருந்து எல்லாத்தையும் என் புருஷன் பார்த்துக்கிட்டாரு. ஒன்றுமே இல்லாத இடத்துல இருந்து இன்னைக்கு வந்து அவரே வந்து ஒரு இடத்துக்கு வந்திருக்காரு அப்படின்னா அது அவரோட உழைப்புனால. 10 பைசா அவங்க யாருமே நீங்கள் கொடுத்தீங்கன்னு சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட ஒரு மனுஷனை காயப்படுத்திட்டு வந்து நிற்கிறீங்க. ஒவ்வொரு தடவை பார்க்கும் பொழுதெல்லாம் வந்து பரதேசி பாண்டியன் பேசுறது என்னென்ன வார்த்தை அது? பரதேசி, என்னை பார்த்தா ஓடுகாலிங்கிறது, அவளை பார்த்தா பரதேசிங்கிறது. உன்னை பார்த்து நான் சொல்லலாமா மனுஷத்தன்மையே இல்லாதவன், மிருகம்னு சொல்லலாமா? அப்படின்னா என்ன பேசுற அப்படின்னு சக்திவேல் கேட்க, என்னென்ன நீ போதும், நீ பேசுனதெல்லாம் போதும், நிறுத்து, நான் முதல்ல இப்போ பேசுறத கேளு. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ கடைசியில் மருமக ராஜி அவள் என்ன செஞ்சா? அவள் கல்யாணத்துக்கு அப்போ அவள் இன்னொருத்தனை நம்பி ஏமாந்துட்டா. ஏமாந்த பொழுது நான் கால் பண்ணியிருந்துருக்கலாம் தான். கால் பண்ணி உங்ககிட்ட வந்து இப்படி அவங்க இருக்கான்னு சொல்லியிருந்துருக்கலாம். வந்து என்ன செஞ்சிருப்பீங்க? நீங்கள் கட்டாயப்படுத்தி அவளை வந்து பிடிக்காத இடத்துல கல்யாணம் பண்ணிக்க வச்சு பார்த்துருப்பீங்க. இல்லை ஊர் முன்னாடி அசிங்கமாயிருக்கும், எல்லாம் நடந்திருக்கும். அட்லீஸ்ட் அத்தை பையனை தானே கல்யாணம் பண்ணிட்டு வந்தா, தப்பு இல்லையே அப்படின்னு ஊர் நினைக்கும் நான் நினச்சேன். அதனால தான் என் புள்ள காலில் விழுந்து அந்த கல்யாணத்தை செஞ்சு வச்சேன். எல்லாத்தையும் பண்ணிட்டு நிம்மதியாக வந்து அவங்கள கூப்பிட்டு வந்து இங்கே விட்டா, இங்கே வந்து வந்தவொடனே என் பிள்ளை மேலே கேஸ் போட பார்த்தீங்க. நான் வந்து சொன்ன ஒரு வார்த்தைக்காக அவனுக்கு விருப்பமே இல்லாத கல்யாணத்தையும் பண்ணிட்டு அடியும் வாங்கி எல்லாரும் போட்டு அடிச்சிங்க. அவனுக்கு வாயே வீங்கி போகிற அளவுக்கு அடிச்சிங்க. ஆனால் அவன் அமைதியாக இருந்தான். அதானே என் பிள்ளை. அவனை போய் சொத்துக்காக கல்யாணம் பண்ணாங்கிறீங்க. யாருக்கு வேணும்னா உன் சொத்து வேணும், உன் பணம் வேணும் அப்படின்னு இருந்தால் நானே ஓடி போயிருக்க மாட்டேனே. எனக்கு நீங்கள் வந்து இப்போ நல்லா பணக்கார பாம்பளையாக பார்த்து கட்டி வச்சுருப்பீங்க, அங்கே போய்ட்டு உட்காந்துட்டு இருப்பேனே. எனக்கு என்ன அவசியம்? ஆனால் எனக்கு மனசுக்கு பிடிச்சவனோட வாழ்க்கை தான் நான் போனேன். அதே மாதிரி இப்போ ராஜிக்குன்னு ஒரு கனவு இருந்துச்சு. அவள் என்ன கேட்டா, கல்யாணத்தை கூட இப்போதைக்கு வேணாம், எனக்கு போலீஸ் ஆகணும் நான் நினச்சா. ஆனால் அப்படி இல்லாமல் அவளை வந்து இப்போ படிக்கலாம் வேணாம், ஒன்றும் வேணாம், இப்போ உடனே கல்யாணம் பண்ணு அப்படி இப்படின்னு கம்பல் பண்ணதுனால தான் வேற வழி இல்லாமல் எவனையோ நம்ப வேண்டியது இருந்துச்சு. பொம்பளை பிள்ளைங்களை போல நம்புங்கண்ணே, எங்கள் கனவை முதல்ல நம்புங்க. நாங்கள் வந்து ஒரு விஷயத்தை ஆசைப்படணும், அதை முதல்ல ஏற்றுக்கிறதுக்கு அது முதல்ல காது கொடுத்து கேளுங்க. கேட்கறதுக்கு முன்னாடியே உனக்கும் சேர்த்து நான் தான் முடிவு பண்ண வேண்டியது. நான் உனக்கும் சேர்த்து முடிவு பண்ணவானே, நீ இதை தான் பண்ணணும், நீ இப்படி தான் இருக்கணும்னு சொல்லி தான் ஏற்றுக்கிட்டு இருப்பியா? ஏன் அண்ணன் உனக்கும் சேர்த்து முடிவு பண்ணால் நாளை ஏற்றுக்க முடியுதா? டக்குன்ட்டு வந்து அப்படியே கோவப்படுற. உன் பிள்ளை குமரவேலுக்கு அண்ணன் ஏதாச்சும் முடிவு பண்ணால் உடனே டென்ஷன் ஆகிற. என்ன என் பிள்ளை மேலே இப்படி பண்ணுறீங்க, என் பிள்ளைய அடிச்சிட்டிங்க அப்படின்லாம் வந்து கேட்குறல்ல. இப்போ எனக்கு தான் ஒரு நியாயம், உனக்கு நான் ஒரு நியாயமான அப்படின்னு கேட்க உடனே இந்த பக்கம் அப்படியே முத்துவேலும் அமைதியாக நிற்கிறார். நிற்கும் பொழுது அப்பத்தாவை வந்து பாடுறா சக்தி, அவள் கேட்குற கேள்விக்கு ஒரு கேள்வி ஒழுங்கா பதில் சொல்கிறா அப்படின்னா நான் ஏன் அவள்கிட்ட பதில் சொல்லணும்? நீங்கள் என்ன வேணாலும் நினச்சிங்க, இவ சொத்துக்காக தான் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கா. இப்போ வந்து நாடகம் போட்டுக்கிட்டு இருக்கா. இந்த மாய்மாலத்தெல்லாம் பார்த்து நம்புறது ஆளுக்குன்னு நினச்சிரியா? நாங்கள் இந்த வேறு பிளான் பண்ணி உன் பிள்ளைய வச்சு கரெக்டாக கிடச்சிட்டா, சிக்கிட்டான்னு சொல்லிட்டு ராஜியை வந்து கல்யாணம் பண்ணிக்க வச்சோம் தானே நீங்கள்?
சொத்துக்காக இல்லாமல் என்னத்துக்காக? அதெல்லாம் சொத்துக்காக தான். நீ சும்மா ட்ராமா போட்டு இன்னைக்கு என்ன வேணாலும் பேசலாம். ஆனால் உனக்கு ரொம்ப நாளாகவே மனசில் கண்ணு யார் கண்டா? உன் புருஷன் தான் சொல்லியிருந்திருப்பான். நீ அங்கேருந்து கால் பண்ணியிருப்ப, கால் பண்ணி வந்து இப்படி வந்து இங்கே ராஜி இங்கே இருக்காங்க அப்படின்னு. அப்படியா, சரி விடு, ஒன்னாலும் போனதை அவளால் பிடிச்சிடலாம், டக்குன்னு அவளை பிடிச்சி வந்து கதிரை தாலி கட்டவை அப்படின்றது இருப்ப. இந்த பேக்கும் வந்து எதையும் கேட்காம ஒழுங்காக லூசுத்தனமாக இதை கழுத்தை நீட்டிடுச்சு. இப்போ கடைசியில் வந்து ட்ராமா போட்டு நல்லவங்களாட்டம் நடிக்கிறீங்களா? பெரிய உத்தமனுங்க நீங்கள் எல்லாருமே. நல்லவங்க இல்லாமலாம் பேசாதீங்க. இப்படி அவசரப்பட்டு தானே வந்து இன்னொருத்தன் பையனோட வாழ்க்கையை கெடுத்து விட்டீங்க. அதே மாதிரி அந்த பக்கம் தாசில்தார் பொண்ணை வேற வீட்டுக்கு வர வச்சிங்க அப்படின்னு வந்து பேசச்சு. வாய் குசாமல் பேசாதேனே. பணம் வேணும், நகை வேணும், சொத்து வேணும், சுகம் வேணும், நாங்கள் என்னைக்கு இருந்ததில்லை, அதுக்கு ஆசைப்படுற ஆளுங்களும் நாங்கள் கிடையாது. அப்படி நினச்சிருந்தா வந்து இந்த பொண்ணு வீட்டெல்லாம் அந்த தங்கமேல் வீட்டில் நான் பணத்தை பற்றி எதை பற்றியும் கேட்கவே இல்லை. அவனுங்களே போட்டது அதுன்னு சொன்னதுக்குள்ளே வந்து நாங்கள் வந்து பார்த்தது கூட இல்லை. பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கோம் அது தங்கம் இல்லைன்ட்டு. எங்களுக்கு எந்த அவசியமும் அப்படி கிடையாது. நாங்கள் ஒன்றை மாதிரி கிடையாது. இப்போ கூட அதுதான் நாங்கள் வந்திருக்கோம். இந்தா பத்திரம் பிடி, தூக்கி எறி, இந்தா பிடிச்சி வச்சுக்கோ. இந்த பத்திரத்தில் இப்போ என்ன கையெழுத்து நாங்கள் எல்லாருமே போடுறோம். நானும் போடுறேன், கதிரும் போடுறோம், ராஜியும் போடுறோம். இல்லை நானும் ராஜியும் தானே இந்த வீட்டு பிள்ளைங்க, நாங்கள் முதல்ல போடுறோம். எங்களுக்கு உன் சொத்துல 10 பைசா பங்கு வேணாம். அப்பாவோட சொத்து தான் அது, தாத்தாவோட சொத்து தான் அது. அதுதான் நீங்கள் வளர்த்து வச்சிருக்கீங்க. நியாயப்படி முறைப்படி பார்த்தா அது 4ஆக பிரிக்கணும். அதுதான் சட்டம். ஏன்னா குமரவேலு, நான் சாரி மூத்த, இப்போ எல்லாருக்கும் சேர்த்து பழனிவேலுக்கு, எனக்கு, அதுக்கப்புறம் வந்து உங்கள் 2 பேருக்கு அப்படின்னு பிரிக்கணும். ஆனால் வேணாம், நீங்கள் தான் அந்த பிஸ்னஸை பார்த்துக்கிட்டீங்க. பழனிக்கு சேர வேண்டியதை பழனிக்கு கொடுத்துருக்கு. அவனை ஏமாத்தாதீங்க. ஒரு கடை வச்சதோட எனக்கு எதுவும் வேணாம். என் பிள்ளைங்களுக்கு வேணாம், என் மருமகளுக்கு வேணாம். அவள் உங்கள் பொண்ணாவே இருந்தாலும் என் மருமகளுக்கு உங்கள் சொத்துல தான் வாழணுங்கிற அவசியம் இல்லை. அவள் கண்டிப்பாக வந்து போலீஸ் ஆகி வந்து இங்கே கெத்தாக வந்து நிற்பா. அப்போ எங்கே போய் நீங்கள் முகத்தை வச்சுருக்கீங்க அதை பார்க்கலாம். என் பையனோட அவள் சந்தோஷமாக வாழ்வா. இப்போ நாங்கள் இந்த வேணான்னு எழுதி கொடுத்தப்பறம் நீங்கள் சொல்ல முடியாதுல்ல, நாக்கு மேலே பல்ல போட்டு இல்லை இந்த எல்லாம் சொத்துக்காக தான் நீ பண்ணுற, சொத்துக்காக தான் பேச முடியாதுல்ல. எனக்கு வேணாம், இப்போ போதுமா உனக்கு? நீ ஜெயிச்சிட்டான்னு நினைக்கிறியா? எல்லா பணமும் இப்போ போய் மொத்தமாக குமரவேலுக்கு தான் வரப்போகுது. வச்சுக்க சொல்லுங்கள், ஆண்டு அனுபவிக்கட்டும். அவன் அதை என்ன பண்ணுறான் அப்படின்னு நாங்கள் பார்க்குறோம். ஆனால் நான் யாருக்கும் அவன் நல்ல மனசோடு தான் கொடுக்குறேன். அவன் சந்தோஷமாக இருக்கட்டும். ஆனால் இன்னொரு வார்த்தை என் குடும்பத்தை பற்றி, என் புருஷனை பற்றி, என் மகனை பற்றி, என் மருமகளை பற்றி பேசுனீங்க அப்படின்னா நான் சும்மா இருக்க மாட்டேன். இதனால் வரைக்கும் என்ன ஓடுகாலி நீ பேசின வர நான் பொறுத்துக்கிட்டேன். இப்போ என்னன்னா அவளையும் பேசுகிற, என் பிள்ளைய பேச வர, அதை தான் என்னால் ஏற்றுக்க முடியல. ஏன்னா என் பிள்ளை இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேன்னு அழுதுன்னான். வேணாமா எனக்கு இப்போதைக்கு வேணாமா, எனக்கு கல்யாணம்லாம் வேணாமா, எனக்கு அவளை பிடிக்க கூட பிடிக்காதுமான்னு அப்போ சொல்லிட்டு இருந்தான். இப்போ அவங்க நல்லா இருக்காங்க சரி. ஆனால் என் வார்த்தைக்காக மட்டும் கல்யாணம் பண்ணவான். அவனையும் சேர்த்து காயப்படுத்துறதெல்லாம் என்னால் ஏற்றுக்க முடியாது. நான் செஞ்சது நல்ல மனசோட தான் செஞ்சேன். எனக்கு மனசில் எந்த ஒரு எண்ணமோ இல்லை வந்து சொத்தை அபகரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளார எதுவும் வந்து அஜெண்டாலாம் எனக்கு கிடையாது. நான் இதுக்காக தான் பண்ணேன். இவ்வளோதான் நடந்துச்சு. இதுக்கப்புறம் நீ நம்பாட்டி போ. இந்தா கையெழுத்தை போட்டு கொடுக்குறேன். ராஜி கையெழுத்து போடுமா அப்படின்னு டக்குன்னு ராஜியும் கையெழுத்து போட. இந்தா இப்படி கிளம்பு. இதுக்கப்புறமா வந்து இன்னொரு வார்த்தை இப்படி பேசினேன்னா கண்டிப்பாக நான் அண்ணன் கூட பார்க்க மாட்டேன்னே. இது நாள் வரைக்கும் நான் ஒரு மரியாதை என்ன இருந்தாலும் என் அண்ணன் இருக்கேன். என் புருஷனை இன்னொரு வார்த்தை நீ சொத்துக்காக ஆசைப்பட்டாருன்னு சொன்னா நாக்கறுத்துருவேன். தங்கச்சி இவ்வளோ கோவப்பட்டு நீ பார்த்தது இல்லைல்ல, இதை விட அதிகமாக பார்ப்பேன். இன்னொரு தடவை இப்படி பேசினா போ, பிடிச்சிக்கோ, சொத்தை வச்சு அனுபவிச்சுக்க அப்படின்னு தூக்கி போட்டு போக. உடனே ஷாக்காகி இப்போ சக்திவேல் பார்க்குறதோட வந்து இந்த ப்ரெடிக்ஷன் முடிஞ்சால் நல்லாயிருக்கும். இந்த விஷயம் நடந்தால் இந்த ப்ரெடிக்ஷனை பற்றி உங்களுடைய கருத்து என்னங்கிறத சொல்லிட்டு அப்படியே நம்ம சேனல்லேயே நம்மளோட சிறகடி காசி ப்ரெடிக்ஷன் வீடியோவையும் பாருங்கள். சேனலை ஒருவேளை நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கோமதியும் ராஜியும் சொத்தே வேணாம்னு எழுதி கொடுத்துருவாங்களா? கொடுத்தா ஓகே நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை கொடுத்தா உங்களுக்கு கிடைக்கணுமா நீங்கள் சொல்லுங்கள்.